அதான் கவர்னரே வேண்டாங்கிறோமே. அவர் கவர்னராக செயல்படவில்லை, ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறது போல ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி. இப்பொழுது கவர்னர்களை ஒரு 4வது கரமாக தன்னுடைய ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான கருவியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இல்லைங்க, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கக்கூடிய பொறுமை அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு, பிஜேபிக்கு இல்லை. எந்த எதிர்வாதமாக இருக்கட்டும், யார் பேசினாலும் சரி, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கான விவாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்கள் தயாராக இருப்பதில்லை. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் மீதோ நாடாளுமன்றத்தின் மீதோ இருக்கக்கூடிய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. எந்த விவாதமும் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு அவர்கள் செவி சாய்ப்பதே இல்லை அப்படிங்கறதா உண்மை. என்னங்க, இதெல்லாம் சொன்னவங்க நிறைய பேரு அறிவாலயம் பாத்துருச்சு, திமுக பாத்துருச்சு. யார்